நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி ஹெல்த்தியான நெல்லிக்காய் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான நெல்லிக்காய் ரெசிபி தாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம நெல்லிக்காய் வாங்கி மேலே நல்லா கழுவிட்டு இது போல் நல்லா கழுவிட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது போல் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கலாங்க. ஒரு 6 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா குறைன்னு அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு 2 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். 1 கப்பு தண்ணி சேர்த்து அதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. பாகுபதெல்லாம் தேவையில்ல, கரைச்சி மட்டும் விட்டுக்கலாம். இது போல் நல்லா கரைச்சி விட்டுக்கின்னு இன்னொரு பாத்திரம் அடுப்பு மேலே வச்சுக்கலாம். பாத்திரம் காயிட்டுன்னு நம்ம அந்த தண்ணியை அதில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க. வெள்ளை தண்ணியை நம்ம அரைச்சி வச்சுருந்த நெல்லிக்காய் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒன்றை போல் நல்லா இது போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கலந்து விட அது கலர் மாறி வரும். நல்லா இது போல் நல்லா கலர் மாறி வரும். நல்லா கலந்து விட்டு இது நல்லா அப்படியே ரொம்ப திக்காக வந்துடுங்க. எப்படியும் ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் நம்ம நல்லா கலந்து விடணும். இது போல் நல்லா திக்காக வரும். திக்காக வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாங்க. நல்லா ஆறட்டுன்னு அதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் கண்ணாடி பவுல் இருந்தால் அதில் மாற்றி வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. நம்ம வேணுன்றப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவும் நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.